பரபரப்பான செய்தி, வருத்தத்திற்குரிய செய்தின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரூர்ல தற்சமயத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். 40 பேர் இறந்துட்டாங்க. 10 பிஞ்சு குழந்தைங்க இறந்துட்டாங்க. விஜய் என்ன பண்ணுவாருன்னு நம்ம நினைப்போம். விஜயால முடியாதுங்க. நாம திருந்துற வரைக்கும் விஜய் இல்ல. 100 விஜய் வந்தாலும் உண்மையா சொல்ற மாரி, விவேக் ஐயா சொல்ற மாரி நம்மள திருத்தவே முடியாது. அப்துல் கலாம் ஐயாவும் விவேகானந்தரும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. விதை ஒன்று ஊன்றினால் நீ உறங்கலாம், விதை உறங்காது. ஏங்க 51 வயசுல விஜய் மட்டும்தான் நமக்காக அவர் செல்லு பார்க்காம, அவர் ஊர்ல இருக்கிற அனைத்து சரக்கும் அடிக்காம, பெண்கள் கிட்ட எல்லாம் உல்லாசமா இல்லாம, அவர் தியாகம் பண்ணி நமக்காக வரணும். நாம என்ன பண்ணுவோம்? விஜய போய் ஃபேண்டசில இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபேண்டசியா பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம். நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு விஜயை பார்த்தேன்ற ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். எதுக்குங்க? நமக்குள்ள இருக்கிற விஜய் என்னைக்கு கண்டுபிடிக்க போறோம்? என்னைக்கு நம்ம ஆன்மாவுக்கு நம்ம முன்னேற்றத்தை கொடுக்க போறோம்? ஆன்ம பிரபஞ்சத்தை விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு. 51 வயசுல தன் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு, தன் குடும்பத்தையும் கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாரு. இதை நாம என்னைக்கு கத்துக்க போறோம்? 51 வயசுல நாம என்ன பண்ணுவோம்? எனக்கு பென்ஷன் என்ன, என்னோட ஃபேமிலி எப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டேன். நீங்க சம்பாதிச்ச வழியை உங்க பிள்ளை தொட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஒரு பிள்ளை சுகவாசியா இருக்கிறான்னா அனைத்து பிள்ளையும் அப்படி இருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் நல்லாவே சிந்திக்கிறீங்க. ஆனா தெரியாதனமா செல்லுலயோ இல்ல வேற எதுலயோ உங்க கவனத்தை செலுத்தி உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. விஜய் எதிர்பார்க்கறது அவரோட தோளோட தோள் கொடுக்க 1000 பேர் இருக்கீங்கன்ற நம்பிக்கை மட்டும்தான். வெறும் நீங்க இப்ப போடுற வீடியோ விஜய்க்கு சப்போர்ட் எல்லாம் எதுக்கு போடுறீங்க? அரசியல்ல மாற்றம் வேணும், விஜய் வரலன்னா எப்படிங்கிற பயத்துல தானே. ஏன் அதை நம்மளால மாத்த முடியாதா? நம்ம கொண்டு வர முடியாதா? விஜய் ஒருத்தர் போதுமா? விஜய்க்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா விஜய் என்ன பண்ணுவாரு? முதல்ல நீங்க உங்க உடம்ப கவனிச்சு 51 வயசுல ஒரு பக்குவம் அவருக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த பக்குவத்தோட அவர் பக்கம் நெருங்குனீங்கன்னா இந்த இந்தியா இல்ல, நம்ம உலக நாட்டுல நம்ம எல்லாரும் பேசப்படுற தமிழ்நாடு பெரிய இடத்துல வரும். நமக்கு என்னைக்கு புரியும்னு தெரியல. நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை, ஆன்ம பிரபஞ்சத்தை கத்துக்கிட்டே ஆகணும். கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். உங்க உடம்ப கண்டிப்பா ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. கண்டிப்பா நீங்க யாருன்னு உங்களை உணருங்க. ஏன் இந்த பூமிக்கு நாம வந்திருக்கிறோன்றத ஆக்கப்பூர்வமா உணர்ந்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற விவேகானந்தர், அப்துல் கலாம், விஜய் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க உள்ள இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. இது வரைக்கும் கேட்டவங்க அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். அனைவரும் விஜயாவே நமக்குள்ள இருக்கிற ஹீரோவை முதல்ல நம்ம எல்லாரும் வெளியே கொண்டு வரலாம். நம்ம அடுத்த தலைமுறை ரெடியா இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்த கொண்டு வந்துடாதீங்க. ஸ்டேட்டஸ் போட்டா போதுன்ற விஷயத்த கொண்டு வந்துடாதீங்க. நீ நாளைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளா மக்களுக்கு நல்ல பணி செய்யணுன்றதை கத்துக் கொடுங்க. ஓம் நமச்சிவாய்.